பொதுவா நாம ஒரு மருத்துவ பரிசோதனையை எடுத்துக்கிட்டா அதுல ஒரு துல்லியம் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? இப்போ நீங்க தெரியாத்தனமா கீழே விழுந்து கையை உடைச்சிக்கிட்டு டாக்டர் கிட்ட போறீங்கன்னு வச்சுக்குவோம். ஆமா, போன உடனே அவர் ஒரு எக்ஸ்ரே எடுப்பாரு. கரெக்ட். அந்த எக்ஸ்ரே ஃபிலிம்ல உடைந்த எலும்பு ரொம்ப தெளிவா ஒரு சின்ன கோடு மாதிரி தெரியும். டாக்டர் அதை சுட்டிக்காட்டி, இதோ பாருங்க, இங்கதான் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லிடுவார். அது ரொம்ப நேரடியான ஒரு விஷயம். ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம கண்களாலேயே பாத்துட முடியும். அறிவியலோட மிகப்பெரிய பலமே அதுதானே. கண்டிப்பா. அந்த மாதிரி கண்களால பார்த்து அளந்து புரிஞ்சுக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும். எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். ஆனா மனித மனசோட ஆழமான உளவியலுக்குள்ள, குறிப்பா நாம தினமும் ராத்திரி காண்ற கனவுகளோட உலகத்துக்குள்ள, ஆமா, அந்த உலகத்துக்குள்ள நீங்க நுழையும் போது திடீர்னு அந்த எக்ஸ்ரே மிஷின் முழுசா வேலை செய்யாம போயிடுது. நாம பார்க்க போற இந்த மனதின் உலகம் ரொம்பவே இருட்டானது, மர்மமானது, எப்படி சொல்றது, அதை விட ரொம்ப குழப்பமானது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. மனித மனம் அப்படிங்கிறது அவ்ளோ சீக்கிரத்துல அளத்த முடியாத ஒரு பெருங்கடல். அதுக்குள்ள என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு வெளியில இருந்து பாக்குற யாருக்கும் தெரியாது. சில சமயம் நமக்கே நம்மள பத்தி முழுசா தெரியாதுங்கிறது தான் நிஜம். அந்த மர்மமான பெருங்கடலுக்குள்ள தான் இன்னைக்கு நம்ம ஆழமா இறங்க போறோம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒரு நேரடியான கேள்வி கேட்கிறேன். நீங்க கடைசியா கண்ட அந்த விசித்திரமான கனவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல வருஷமா பார்க்காத ஒருத்தர் உங்ககிட்ட ஏதோ பேசுற மாதிரியோ கனவு கண்டிருப்பீங்க. முழிச்சு பார்த்ததும் ஏண்டா இப்படி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு குழம்பி இருப்பீங்க. எல்லாரும் அந்த மாதிரி குழம்பி இருப்போம். அதான், நாம தூங்கும்போது நம்ம மூளைக்குள்ள ஓடுற இந்த விசித்திரமான திரைப்படங்களுக்கு உண்மையிலே என்னதான் அர்த்தம்? இத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப விரிவாக அலச போறோம். சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற உளவியலாளர் எழுதின கனவுகளின் விளக்கம் அப்படிங்கிற புத்தகமும், ஜான் ஃபாரஸ்டர் அதுக்கு எழுதின முன்னுரையும் தான் இன்னைக்கு நம்மளோட ஆதாரங்கள். இந்த புத்தகம் ஒரு பெரிய புரட்சியை உருவாக்குச்சு. உண்மைதான். ஒவ்வொரு கனவும் நம்ம அடிமனசுல இருக்கிற ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக மூளை பண்ற ஒரு ரகசிய முயற்சி அப்படிங்கறதா ஃப்ராய்டோட புரட்சிகரமான தத்துவம். இதைத்தான் நம்ம உடைச்சு புரிஞ்சுக்க போறோம். கூட்டியே சொல்ற ஒரு ஜோதிடமாவோ தானே பார்க்கப்பட்டுச்சு. கரெக்ட். ஆனா ஃப்ராய்ட் என்ன சொன்னாருன்னா, கனவுகள் அப்படிங்கிறது வெளியில இருந்து வரதில்ல, அது நமக்குள்ளேயே புதைஞ்சு கிடைக்கிற வெளியே சொல்ல முடியாத ஆசைகளோட வடிகால் அப்படின்னு அடிச்சு சொன்னார். ஒரு நிமிஷம், ஆசைகளோட வடிகால்னா எப்படி? சரி, இதை நாம விரிவாக பிரித்து பார்ப்போம். இதை நான் ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி சிமுலேட்டர் கூட ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன். விர்ச்சுவல் ரியாலிட்டினா நமக்கு நாமே உருவாக்கிக்கிற ஒரு மாய உலகமா? ஆமா, அதேதான். அதாவது உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில ஏதோ ஒன்று தேவைப்படுது, ஆனா அதை உங்களால அந்த நேரத்துல அடைய முடியல. உடனே உங்க மூளை என்ன பண்ணுது? நீங்க படுக்கையை விட்டு எழுந்திருக்காம, எந்த ஒரு உடல் உழைப்பும் இல்லாம உங்களுக்கு தேவையானது நீங்களே அனுபவிக்கிற மாதிரி ஒரு போலி காட்சியை உருவாக்குது. ஒரு சிமுலேஷனை உருவாக்கி நம்மள சமாதானப்படுத்துது. அதேதான். இது கேட்கறதுக்கு மூளை தன்னோட வேலைய சுலபமாக்குறதுக்காக பண்ற ஒரு சோம்பேறித்தனமான தந்திரம் மாதிரி தெரியல? கண்டிப்பா. அந்த சோம்பேறித்தனத்தை தான் ஃப்ராய்ட் வசதிக்கால கனவுகள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மூளை தன்னோட தூக்கத்தையோ ஓய்வையோ கெடுத்துக்க விரும்பல, அதனால ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்குது. இதுக்கு அவர் ஒரு நல்ல உதாரணம் சொல்லியிருப்பாரே. ஆமா, அவர் தன்னோட சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சம்பவத்தையே இதுக்கு உதாரணமா சொல்றார். ஒரு நாள் இரவு உணவு சாப்பிடும்போது ஃப்ராய்டம் நிறைய உப்பு சேர்த்த ஆலிவ் பழங்களையும் நெத்திலி மீன்களையும் சாப்பிடுறாரு. இப்போ பொதுவாவே உப்பு அதிகமா இருக்கிற உணவை ராத்திரியில சாப்பிட்டா என்ன நடக்கும்? ரொம்ப கடுமையான தாகம் எடுக்கும். நடுராத்திரியில தொண்டை வறண்டு போய் தண்ணி தேடி நம்ம தூக்கத்துல இருந்து எந்திரிப்போம். ஆனா ஃப்ராய்ட் முழிக்கல. தாகம் அவரை எழுப்ப முயற்சி பண்ணுது. ஆனா அவரோட மூளை ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு வேலை செய்யுது. படுக்கைய விட்டு இருட்டுல நடந்து போய் ஒரு டம்ளர்ல தண்ணி பிடிச்சு குடிக்கிறது அப்படிங்கிறது உடம்புக்கு கொஞ்சம் சிரமமான வேலை இல்லையா? ஆமா, தூக்கத்தை கலைக்க மூளை விரும்பல. கரெக்ட். அதனால ஃப்ராய்ட் ஒரு கனவு காண்றார். அந்த கனவுல அவர் குளிர்ந்த தண்ணிய மடமடன்னு குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி ஓடுது. தாகம் அப்படிங்கிற ஒரு நிஜமான உடலியல் தேவை கனவுங்கிற மாயை மூலமா நிறைவேற்றப்படுது. இதனால அவர் முழிக்காம தொடர்ந்து தூங்குறாரு. இது ரொம்ப தந்திரமான ஒரு வேலை. மூளை எப்படி ஒரு மாயையை உருவாக்கி உடம்பையே ஏமாத்துது பாருங்க. ஆமா, ரொம்பவே தந்திரம். ஆனா இது பெரியவங்களுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. குழந்தைங்களோட கனவுகள்ல இந்த தத்துவம் இன்னும் அப்பட்டமா வெளிப்படும் அப்படிங்கறத படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எந்த ஒளிவு மறையும் இல்லாம நேராகவே வெளிப்படும். நீங்க அந்த செரிப்பழம் கதைய சொல்றீங்களா? கரெக்ட். பிராயோட 22 மாசம் மருமகனுக்கு வந்த ஒரு கனவை நாம இங்க குறிப்பிட்டே ஆகணும்.
அந்த சின்ன பையனோட பிறந்த நாளுக்கு ஒரு கூட நிறைய செரிப்பழங்கள் பரிசா கிடைக்குது. ஆனா வீட்ல இருக்கிற பெரியவங்க என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்கல. ஆமா, அவனுக்கு ஒரு சில பழங்களை மட்டும் கொடுத்துட்டு மீதிய அங்க வந்திருந்த மத்தவங்களுக்கு கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அந்த சிறுவனுக்கு அதுல கொஞ்சமும் விருப்பம் இல்ல. அவனோட நிறைவேறாத ஆசை அதுதான். அந்த கூடையில இருந்த எல்லா செர்ரி பழங்களையும் தானே சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஆசை. ஆனா பெரியவங்களோட கட்டுப்பாட்டால அது நிறைவேறல. அதனால மறுநாள் காலையில அந்த சிறுவன் தூங்கி எழுந்ததும் ரொம்ப சந்தோஷமா எல்லாட்டையும் ஒரு விஷயத்த சொல்றான். ஹெர்மன் எல்லா செரிகளையும் சாப்பிட்டுட்டான் அப்படின்னு துள்ளி குதிக்கிறான். ஹெர்மன்கிறது அந்த பையனோட பேரு. ஆமா, நிஜத்துல அவனுக்கு கிடைக்காத அந்த செரி பழங்களை அவனோட மூளை ஒரு கனவா மாத்தி அவனுக்கு முழுமையா கொடுத்து அவனோட ஆசையை நிறைவேற்றிடுச்சு. இதை விட ஒரு தெளிவான ஆசை நிறைவேற்ற தத்துவத்தை நம்ம பார்க்க முடியாது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. குழந்தைகளோட மனம் ரொம்ப தூய்மையானது, எந்த விதமான சிக்கல்களும் இல்லாதது. அதனால அவங்களோட ஆசைகளும் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம நேராவே பயணிக்குது. பகல்ல ஒரு விளையாட்டு பொம்மை கிடைக்கலனா ராத்திரியில அந்த பொம்மையோட விளையாடுற மாதிரி கனவு காண்பாங்க. ஆனா மனிதர்கள் வளர வளர சமூகத்தோட கட்டுப்பாடுகளும் ஒழுக்க விதிகளும் இது தப்பு இது சரி அப்படிங்கிற எண்ணங்களும் அவங்க மனச ஆக்கிரமிக்குது. இதனால பெரியவங்களோட கனவுகள் இந்த செரிப்பழன் கனவு மாதிரி இவ்வளவு நேரா இருக்கிறதில்ல. அப்போ அது வேற மாதிரி வருமா? ஆமா, அவை பல அடுக்குகளாக பல முகமூடிகளை போட்டுக்கிட்டு வருது. ஒரு நிமிஷம் இருங்க, இது கொஞ்சம் இடிக்குதே. நீங்க சொல்ற மாதிரி கனவுகள் நம்மள சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் வருதுன்னா ஏன் எனக்கு பயமுறுத்துற கனவுகள் வருது? கெட்ட கனவுகள், அதாவது நைட்மேர்ஸ பத்தி கேக்குறீங்க? ஆமா, நேத்து ராத்திரி கூட நான் ஒரு பெரிய மாடியிலேருந்து கீழே விழுற மாதிரி கனவு கண்டு வியர்த்து விறுவிறுத்து முழிச்சேன். சில சமயம் ஏதோ ஒரு மிருகம் துரத்துற மாதிரி கனவு வரும். யாரும் பயப்படணும்னோ கஷ்டப்படணும்னோ ஆசைப்பட மாட்டாங்களே. கண்டிப்பா மாட்டாங்க. அப்புறம் எப்படி எல்லா கனவுகளும் ஆசையோட நிறைவேற்றணும்னு சொல்ல முடியும்? இது பிராய்டோட மொத்த தத்துவத்தையும் சுக்குநூறா உடைக்குது இல்லையா? இந்த கேள்விதான் பலருக்கும் வரும். ஆனா இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஃப்ராய்ட் இந்த முரண்பாட்டை ரொம்பவே நுட்பமா கையாண்டார். இதை விளக்கறதுக்கு அவர் கனவுகளை 2 வகையா பிரிக்கிறார். 2 வகையா? அது என்ன? ஒன்னு வெளிப்படையான உள்ளடக்கம், அதாவது நீங்க காலையில எழுந்ததும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற அந்த பயமுறுத்துற காட்சிகள், அந்த மிருகம் துரத்துறது, மாடியிலிருந்து விழுகிறது எல்லாமே. இன்னொன்னு மறைந்திருக்கும் உள்ளடக்கம். அதாவது அந்த பயமுறுத்துற காட்சிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உங்களோட உண்மையான எண்ணமா? கரெக்ட். நமது சில ஆசைகள் சமூகத்துக்கோ நமது மனசாட்சிக்கோ ஏத்துக்க முடியாதபடி ரொம்ப மோசமானதாகவோ அல்லது சுயநலமானதாகவோ இருக்கலாம். அதனால நமது மூளை ஒரு தணிக்கை முறைய, அதாவது ஒரு சென்சார் போர்டை பயன்படுத்துது. சென்சார் போர்டா? அதாவது திரைப்படங்களுக்கு இருக்கிற மாதிரி மூளைக்குள்ளேயும் ஒரு சென்சார் போர்டு இருக்குன்னு சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அதேதான். உங்களுக்கே தெரியாத உங்கள் உள்மனசோட 2 ஆசைகளை அப்படியே அப்பட்டமா கனவுல காட்டினா நீங்க அதிர்ச்சி அடைஞ்சு தூக்கத்துல இருந்து முழிச்சுக்குவீங்க. அது உங்களுக்கே குற்ற உணர்ச்சியை கொடுக்கும். ஓஹோ, அதனால மூளை அதை மறைக்குதா? ஆமா, ஒரு சினிமா சென்சார் போர்டு எப்படி சர்ச்சைக்குரிய காட்சிகளை வெட்டி வசனங்களை மாத்தி அமைக்குமோ அதே போல மூளையோட தணிக்கை முறை அந்த உண்மையான ஆசைகளை உருமாற்றி பயமுறுத்தும் கனவுகளாகவோ அல்லது ரொம்ப குழப்பமான காட்சிகளாகவோ திரையிடுது. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இருக்கு. ஃப்ராய்டோட நண்பரோட மனைவி ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல அவங்களுக்கு மாதவிடாய் வந்துட்ட மாதிரி ஒரு காட்சி வருது. இது ஒன்னும் அவ்வளோ சந்தோஷமான கனவு கிடையாது. இது ஒரு சாதாரணமான சில சமயம் சங்கடமான நிகழ்வு. ஆமா, மாதவிடாய் வர்றதுல என்ன பெரிய ஆசை இருக்க முடியும்? அது ஒரு பயமுறுத்துற கனவு இல்லைன்னாலும் அது ஒரு கவலையான விஷயம் தானே. இங்கதான் விஷயமே இருக்கு. அந்த பெண்மணியோட நிஜ வாழ்க்கை பின்னணிய நாம கொஞ்சம் உற்று பார்த்தாதான் இதுக்கான விடை கிடைக்கும். அவங்க அப்பதான் ஒரு குழந்தைய பெற்றெடுத்திருந்தாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமா மீண்டும் உடனடியாக கர்ப்பமாகி விடக் கூடாது அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஆசையும் பயமும் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அட, இப்ப புரியுது. இப்ப யோசிச்சு பாருங்க, கனவுல அவங்களுக்கு மாதவிடாய் வந்துட்ட மாதிரி பாக்குறது எதை குறிக்குது? அவங்க கர்ப்பமா இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்துது. அப்ப அந்த பயம் நீங்கிடுச்சு. கரெக்ட். மேலோட்டமா பார்க்க இது சங்கடமான கனவு போல தெரிஞ்சாலும் அதோட மறைந்திருக்கும் உண்மையான அர்த்தம் என்னன்னா, நான் மீண்டும் கர்ப்பமா இல்ல, நான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படிங்கிற அவங்க ஆழ் மனசோட ஆசை நிறைவேறதுதான். ஓ, இது ரொம்ப பவித்திரமான மூளையோட வேலையா இருக்கு. நம்ம மனசுக்குள்ள ஒரு உண்மையான பயம் இருக்கு, ஆனா மூளை அதை நமக்கு வேற ஒரு ரூபத்துல காட்டி கொடுக்குது. இதை கேட்கும்போது ஃப்ராய்டோட ஒரு வழக்கறிஞர் நண்பரோட கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த வக்கீல் கதையா?
அது ரொம்ப பிரபலமாச்சே. ஆமா, ஃப்ராய்ட் இந்த தத்துவத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. ஒரு வழக்கறிஞர் ஃப்ராய்டோட இந்த தியரியை கேட்டுட்டு இதெல்லாம் சுத்த முட்டாள்தனம், எல்லா கனவும் ஆசை கிடையாது அப்படின்னு வாதிடுறார். ஏத்துக்க முடியல அவரால. அன்னைக்கு ராத்திரி அந்த வழக்கறிஞர் ஒரு கனவு காண்றார். அதுல அவரே தாம் வாதாடுற எல்லா வழக்குகளையும் தோத்து போற மாதிரியும் கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் மிகுந்த அவமானத்தை சந்திக்கிற மாதிரியும் கனவு காண்றார். இதுல எங்க ஆசை நிறைவேற்றப்படுது? அதுதான் அந்த வக்கீலோட கேள்வியும். மறுநாள் காலையில ஃப்ராய்ட் கிட்ட வந்து ரொம்ப மிடுக்கா சொல்றாரு, பார்த்தாயா, நான் வழக்குகளில் தோற்க வேண்டும் என்று நான் எப்படி ஆசைப்படுவேன், எந்த வக்கீலாவது தான் தோக்கணும்னு நினைப்பானா? உன் ஆசை நிறைவேற்ற தத்துவம் முற்றிலுமாக தோத்து போச்சு அப்படின்னு சவால் விடுறாரு. அது ஒரு ரொம்ப நியாயமான வாதம் மாதிரி தான் தெரியுது. தான் தோக்கணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. இதுக்கு ஃப்ராய்டோட பதில் என்னவா இருந்துச்சு? அதுதான் ஃப்ராய்டோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். அவர் ரொம்ப அமைதியா அந்த வழக்கறிஞரை பார்த்து சொல்றாரு, நண்பரே, உனது கனவு என்னுடைய தியரிக்கு எதிரானது கிடையாது. சொல்லப்போனா அதுதான் என் தியரியை 100% நிரூபிக்குது அப்படின்னு சொல்றாரு. எப்படி நிரூபிக்குது? உன்னுடைய ஆழமான ஆசை என்ன, நான் சொல்றது பொய்யில நீ நிரூபிக்கணும், ஃப்ராய்டு தோத்து போகணும், அதற்காக உன்னை நீயே ஒரு தோல்வியாளரா கனவுல மாத்திக்கிட்ட, தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்டாது என் தத்துவத்தை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற உன்னுடைய ஆசையத்தான் அந்த கனவு நிறைவேற்றிருக்கு அப்படின்னு சொல்றார். ஓஹோ, அது ஒரு அற்புதமான பகுப்பாய்வு. மனித மனம் எவ்வளவு சிக்கலானது, எவ்வளவு வக்ரமானது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்று. ஆமா, ரொம்பவே சிக்கலானது. நேரடியா தன்னோட ஆசைகளை வெளிப்படுத்த முடியாதப்போ அது தனக்குத்தானே முரண்படுற மாதிரி நடிச்சு தன்னோட ஈகோவை திருப்திப்படுத்திக்குது. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. உண்மையான ஆசைகளை மூளை எப்படி இப்படி தந்திரமா மறைக்குது, இதுக்கான மெக்கானிசம் என்ன? இத நான் ஒரு சிக்கனமான சினிமா இயக்குனரோட ஒப்பிட விரும்புறேன். சிக்கனமான இயக்குனரா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே. அதாவது, ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஆனா அவர்கிட்ட 3 வெவ்வேறு நடிகர்களை வச்சு படம் எடுக்க பட்ஜெட் இல்ல. அவர் என்ன செய்வார்? அந்த 3 கதாபாத்திரங்களோட குணாதிசயங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரே ஒரு நடிகரை வச்சு அந்த பாத்திரத்தை உருவாக்குவார் இல்லையா? ஆமா, பட்ஜெட் இல்லாதப்போ அப்படிதான் பண்ணி ஆகணும். நம்ம மூளையும் கனவுகளை உருவாக்கும்போது இதே மாதிரி பட்ஜெட் இல்லாத ஒரு டைரக்டர் மாதிரி தான் செயல்படுது. இதத்தான் ஃப்ராய்டு கனவு வேலை, அதாவது ட்ரீம் ஒர்க் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்ற அந்த பட்ஜெட் டைரக்டர் உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. இந்த கனவு வேலையில மூளை முக்கியமா 2 உத்திகளை பயன்படுத்துது. ஒன்னு சுருக்கம், அதாவது கம்ப்ரெஷன். சுருக்கம்னா எப்படி? நீங்க சொன்ன அதே டைரக்டர் உத்தி தான். நம்ம நிஜ வாழ்க்கையில இருக்கிற பல நபர்கள், பல இடங்கள், பல நினைவுகளை ஒன்னா சேர்த்து ஒரே பிம்பமாகவோ அல்லது ஒரே நபராகவோ மூளை மாத்திடுது. ஓ, பல விஷயங்களை உன்னா கலந்துடுது. ஆமா, நீங்க கனவுல ஒருத்தரை பாப்பீங்க. அவரோட முகம் உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும். ஆனா அவர் பேசுற விதம் உங்க அப்பாவை போல இருக்கும். அவர் போட்டிருக்கிற சட்டை உங்க ஆபீஸ் மேனேஜரோட தான் இருக்கும். இது தற்செயலா நடக்கிறது இல்ல. பல நினைவுகளை ஒரே இடத்துல திணிக்க மூளை பண்ற சுருக்கம் அப்படிங்கிற உத்தி. அடடா, இப்போ புரியுது. அப்ப அடுத்த உத்தி என்ன? அதுதான் இடமாற்றம். இது சுருக்கத்தை விட இன்னும் ரொம்ப தந்திரமானது. ஒரு முக்கியமான தீவிரமான உணர்ச்சிய, உதாரணமா ஒரு பெரிய கோவத்தை அல்லது காதல, அதோட உண்மையான நபர்கிட்ட இருந்தோ அல்லது சம்பவத்துல இருந்தும் பிரிச்சு எடுத்து சம்பந்தமே இல்லாத ஒரு சாதாரணமான விஷயத்தின் மேல மூளை ஒட்டி வச்சிடும். சம்பந்தமே இல்லாத விஷயத்திலயா? கரெக்ட். இதனால நாம காலையில எழும்போது அந்த உண்மையான பிரச்சனைய கோட்டை விட்டுட்டு அந்த சாதாரணமான விஷயத்த பத்தியே குழம்பிக்கிட்டு இருப்போம். தணிக்கை முறைய, அதாவது மனசாட்சியை ஏமாத்த மூளை கண்டுபிடிச்ச மிகச்சிறந்த தந்திரம் இது. இதை விளக்கறதுக்கு ஃப்ராய்டு கண்ட மஞ்சள் தாடி மாமா கனவை நாம கண்டிப்பா பேசணும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உதாரணம். ஆமா, அந்த கனவு ரொம்பவே ஆழமானது. ஒரு நாள் ஃப்ராய்டு ஒரு கனவு காண்றார். அதுல அவரோட நெருங்கிய நண்பர் ஆர் வரார். ஃப்ராய்டு அந்த கனவுல தன் நண்பர் ஆர் மேல அளவே இல்லாத ரொம்ப அதீதமான ஒரு அன்பை காட்டுற மாதிரி உணர்றார். ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். முகம் மாறிரும் இல்லையா? ஆமா, அந்த நண்பர் ஆரோட முகம் திடீர்னு மாறி ஃப்ராய்டோட மாமா ஜோசப்போட முகம் மாதிரி தெரியுது. அந்த மாமாவுக்கு இருக்கிற அதே மஞ்சள் நிற தாடியோட நண்பர் நிக்கிறார். காலையில எழுந்ததும் ஃப்ராய்டுக்கு ஒரே குழப்பம். நிஜத்துல அவருக்கு நண்பர் ஆர் மேல அப்படி ஒரு அதீத அன்போ உருகி வழியிற பாசமோ கிடையாது. அப்புறம் ஏன் இப்படி கனவு வந்துச்சு? அதான், ஏன் நண்பனோட முகம் மாமாவோட முகமா மாறணும்? இந்த இடத்துல தான் ஃப்ராய்டு ஒரு டிடெக்டிவ் மாதிரி மாறி தன்னோட சொந்த மனசையே பகுப்பாய்வு செஞ்சு அந்த மர்மத்தை உடைக்கிறாரு. இதுதான் உளவியலோட உச்சகட்டம்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஃப்ராய்டு தன்னை நாம ஜோசஃப நிஜ வாழ்க்கையில ஒரு பெரிய முட்டாளன் தான் நினைச்சிட்டு இருந்தார். சொல்லப்போனா அந்த மாமா ஒரு கிரிமினல் வழக்குல கூட சிக்கினவர். இப்ப கேள்வி என்னன்னா, நண்பர் ஆரியும் முட்டாள் மாமா ஜோசஃபையும் ஏன் மூளை ஒன்னா இணைக்கணும்?
ஏன் மூளை மாமா ஜோசஃப மட்டும் அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கணும்? கொஞ்சம் ஆழமா தோண்டி பார்த்தா உண்மை வெளில வருது. ஃப்ராய்டு அந்த காலகட்டத்துல ஒரு ப்ரொஃபசர் பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கார். அதே பதவிக்கு நண்பர் ஆரியும் போட்டியிடுறார். ஃப்ராய்டோட அடிமனசுல ஒரு ரொம்ப இருண்ட ஆசை ஒழிஞ்சிருக்கு. அது என்ன ஆசை? என்னுடைய சக ஊழியர்கள், நண்பர்கள் எல்லோரும் முட்டாள்கள், தகுதியற்றவர்கள். நான் மட்டுமே அந்த பதவிக்கு தகுதியானவன் அப்படிங்கிற அந்த அகங்காரமான எண்ணம் அவருக்குள்ள இருக்கு. ஆனா என் சொந்த நண்பனை போய் முட்டாள்னு நினைக்கிறோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி உடனே அவரை தடுக்குது. இதுதான் அந்த சென்சார் போர்டு. ஃப்ராய்டோட குற்ற உணர்ச்சி தான் இங்க சென்சார் போர்டா மாறி செயல்படுது. அந்த ஈகோ வெளியில வரக்கூடாதுன்னு அது தடுக்குது. சரியா புடிச்சிங்க. நண்பனை முட்டாள்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னு மூளை உணர்ந்ததும் அந்த இருண்ட எண்ணத்தை மறைக்கிறதுக்காக மூளை ஒரு வழியை கண்டுபிடிக்குது. முட்டாள்தனத்துக்கு ஒரு அடையாளமா மாமா ஜோசஃபோட முகத்தை எடுத்து நண்பன் முகத்துல ஒட்டிடுது. ஓ சரி, முகம் மாறியாச்சு. ஆனா உணர்வை என்ன பண்றது? இவன் ஒரு முட்டாள் அப்படிங்கிற அந்த உண்மையான வன்மத்தை மறைக்க அதுக்கு நேர்மாறான அதீத அன்பு அப்படிங்கிற ஒரு போலி முகமூடி அங்கே ஒட்டி வச்சு சென்சார் போர்டை மூளை ஏமாத்திடுது. இதுதான் இடமாற்றம். உண்மையான பகைய மறைச்சு அன்பு அப்படிங்கிற வேஷத்தை போட்டு மூளை ஒரு நாடகம் நடத்துது. இதனால தான் கனவுல அந்த அளவுக்கு லாஜிக்கே இல்லாத பாசம் வெளிப்படுது. இதுக்கு ஒரு த்ரில்லரான துப்பறியும் நாவல் மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இங்க நாம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கணும். நவீன அறிவியல் இதை எப்படி பாக்குது? ஆமா, அறிவியல் இதை ஏத்துக்குதா? 1899ல ஃப்ராய்டு இந்த கனவுகளின் விளக்கத்தை எழுதினப்போ நரம்பியல் அறிவியல், அதாவது நியூரோ சயின்ஸ் இவ்ளோ தூரம் வளரல. மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு அளக்குற மெஷின்கள் அப்போ கிடையாது. ஆனா 1950களுக்கு பிறகு மூளைய பற்றிய ஆராய்ச்சிகள் அபரிமிதமா வளர்ந்துச்சு. குறிப்பா தூக்கத்தோட நிலைகளை பற்றி பல உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த ரெம் தூக்கம்னு சொல்வாங்களே, கண்கள் வேகமா நகரும் நிலை, அதை பத்தியா சொல்றீங்களா? ஆமா, ரெம் ஸ்லீப். இந்த நிலையில தான் நாம அதிக கனவுகளை காண்றோம்னு நரம்பியல் நிபுணர்கள் கண்டுபிடிச்சாங்க. அவங்களோட பார்வையில கனவுகள் அப்படிங்கிறது ஃப்ராய்டு சொல்ற மாதிரி ஆழமான அர்த்தங்கள் பொதிஞ்ச ரகசிய செய்திகள் கிடையாது. அவை வெறும் நரம்பு அதிர்வுகள் மட்டுமே. நரம்பு அதிர்வுகளா? அதாவது எந்த அர்த்தமும் இல்லையா? ஆமா, நீங்க தூங்கும்போது மூளையோட சில பகுதிகள் எந்திரத்தனமா செயல்பட்டு ஏதேதோ நினைவுகளை சம்பந்தமே இல்லாம கொட்டுது. அந்த சீரற்ற பிம்பங்களுக்கு ஒரு கதையை உருவாக்கி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி நம்ம விழித்திருக்கும் போது நாமளே கற்பனை செஞ்சுக்கிறோம்னு அவங்க வாதிடுறாங்க. அதாவது கனவு அப்படிங்கிறது ஒரு கலைப்படைப்போ நம்ம மனசோட ரகசியமோ கிடையாது. அது வெறும் மூளை அப்படிங்கிற யந்திரத்திலேருந்து வர்ற சத்தம்னு சொல்றாங்களா? இதை கேட்கும்போதே கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. இன்னும் கடுமையான விமர்சனங்கள் கூட இருக்கு. ஆமா, கிரிக் மற்றும் மிச்சிங்சின் அப்படிங்கிற 2 விஞ்ஞானிக கனவை விமர்சிச்சிருக்காங்க. அவங்க கனவை மூளையின் கழிவு அப்படின்னு கூப்பிடுறாங்க. பகல் முழுவதும் மூளை சேகரிக்கிற தேவையற்ற குப்பையான தகவல்களை ராத்திரியில அழிச்சு சுத்தம் செய்யற ஒரு சாதாரண துப்புரவு பணி தான் கனவுன்னு அவங்க சொல்றாங்க. இது ஃப்ராய்டோட இவ்ளோ பெரிய தத்துவத்தின் மேல அறிவியல் வைக்கிற ஒரு நேரடி தாக்குதல் போல தோணுது. உண்மைதான். அது மட்டும் இல்ல, இலக்கிய விமர்சகரான சூசின் சாண்டெக் இதை இன்னொரு கோணத்துல இருந்து விமர்சிக்கிறாங்க. ஃப்ராய்ட போல எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் ஒரு உளவியல் அர்த்தம் தேடுறது அப்படிங்கிறது அறிவாற்றல் உலகின் மீது தீர்க்கும் பழி அப்படின்னு ரொம்ப கடுமையாக சாடுறாங்க. அப்படியா? ஏன் இப்படி சொல்றாங்க? நாம உலகத்தை அதோட இயல்பான அழகோட பார்க்காம ஒரு பூத்திருக்கிற பூவை பார்த்தா கூட இதுக்கு பின்னாடி என்ன உளவியல் இருக்குன்னு தேடி எல்லாவற்றையும் அறிவு ஜீவித்தனமா பிரேத பரிசோதனை செய்யறது வாழ்க்கையோட சுவாரஸ்யத்தையே கொன்னுடும் அப்படிங்கறது அவங்களுடைய வாதம். ஓ, ரொம்ப ஆழமான வாதம். ஆமா, இந்த விமர்சனங்களை நம்ம கண்டிப்பா புறக்கணிச்சிட முடியாது. இவை எல்லாமே தர்க்க ரீதியா ரொம்ப வலுவான வாதங்கள் தான். நீங்க சொல்றது சரிதான். அறிவியலும் விமர்சகர்களும் தர்க்க ரீதியா சரியா இருக்கலாம். ஆனா எனக்கு இங்க ஒரு ஆழமான கேள்வி வருது. மனித மனசோட இயக்கங்களை, தீர்க்க முடியாத பயங்களை, வெளியே சொல்ல முடியாத ஆசைகளை நாம வெறும் மூளை நரம்புகளோட குப்பைகள் அப்படின்னு அவ்வளவு சுலபமா சுருக்கிட முடியுமா? சுருக்க முடியாதுதான். ஒரு தாயை இழந்த குழந்தை கனவுல தன் தாயை பார்த்து பேசுதுன்னா, அழுதுகிட்டே முழிக்குதுன்னா, அது வெறும் ரெம் தூக்கத்தோட நரம்பு அதிர்வுதானா? அதுக்குள்ள எந்த உணர்வும் இல்லையா? ஃப்ராய்ட் செஞ்ச மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? அவர் மனிதர்களுக்கான ஒரு உளவியல் மொழியை உருவாக்கினார். ரொம்ப சரியான பாயிண்ட். நமது இரண்ட பக்கங்களை நாமே ஏத்துக்க பயப்படுற நமது எண்ணங்களை நாமளே புரிஞ்சிக்க அவர் ஒரு சாவியை கொடுத்தாரு. அது அறிவியல் படி 100% நிரூபிக்கப்படாம இருக்கலாம்.
ஆனா மனித உணர்வுகளை புரிஞ்சுக்க அது ஒரு அற்புதமான கருவி இல்லையா? அந்த வாதத்தை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஃப்ராய்டோட ஒவ்வொரு விளக்கமும் அறிவியலோட உரைக்கல்லுல தேராம போகலாம். ஆனா மனிதன் அப்படிங்கிறவன் வெறும் ரத்தமும் சதையும் நரம்புகளும் சேர்ந்த ஒரு இயந்திரம் கிடையாது. ஆமா, அவனுக்குள்ள உணர்வுகள் இருக்கு. அவனுக்குள்ள ஒரு பெரிய தேடல் இருக்கு, ஒரு போராட்டம் இருக்கு. ஃப்ராய்ட் அந்த உள்ளக போராட்டத்துக்கு ஒரு முகவரியை கொடுத்தார். நீங்க தூங்குற அந்த இருண்ட அறைக்குள்ள உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்காக ஒரு நாடகம் எழுதப்பட்டு, இயக்கப்பட்டு, திரையிடப்படுது அப்படிங்கிற அந்த எண்ணமே ஒரு மகத்தான கவிதை தான். சூப்பரா சொன்னீங்க. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம இந்த அலசலோட தொடக்கத்துல பேசின அந்த எக்ஸ்ரே இயந்திர ஓமைக்கே மறுபடியும் வருவோம். உடைந்த எலும்ப கண்டுபிடிக்கக்கூடிய தெளிவான எக்ஸ்ரேகளால நம்ம மனசோட ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நமது கனவுகள் தான் அந்த மனதோட எக்ஸ்ரேகளாக செயல்படுது. அவை தெளிவற்றதாக, இருண்டதாக, ரொம்ப குழப்பமானதாக இருக்கலாம். ஆனா கொஞ்சம் பொறுமையா கூர்ந்து கவனிச்சா அதுல நம்மளுடைய உண்மையான முகம் தெரியும். கரெக்ட். இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க செல்லும்போது உங்க மூளை உங்களுக்காக என்ன புது நாடகத்தை தயாரிக்க போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு காலையில ஒரு விசித்திரமான சம்பந்தமே இல்லாத கனவோட நீங்க விழித்தெழுந்தால் அதை வெறும் மூளையோட குப்பை அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க. உங்களையே நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்குங்க. ஆமா, என் மனம் எந்த ரகசிய ஆசைய மறைக்க முயற்சி பண்ணுது? நான் நிஜத்துல எதை பார்த்து பயப்படுறேன் அல்லது எதை அடையணும்னு இவ்வளோ ஏங்குறேன் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. ஏன்னா அந்த இருண்ட திரைக்கு பின்னாடி இருந்து கதையை எழுதுற இயக்குனர் வேற யாருமல்ல, நீங்க மட்டும்தான். உங்க மனசின் ரகசியங்களை நீங்களே கண்டறிய ஒரு வாய்ப்பு அந்த கனவுல இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.